சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்துள்ள 100 நாள் போராட்டம். ஐசிசியிலிருந்து தப்ப முடியாத நிலையில் இலங்கை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். திருமலை வதை முகாமில் சிக்கிய தமிழர்கள் ஆதாரத்துடன் அம்பலமாகும் கருணாவின் நெருங்கிய சகா. இலங்கை ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்க வரி குறைப்பை பாராட்டும் ஹசடி சில்வா. மயிலிட்டி துறைமுகத்துக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட ஸ்ரீதரன். கிளிநொச்சி நகர பகுதிகளில் கனரக வாகனம் செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு. ஊடகவியலாளர் நிலக்சனின் 18ஆம் ஆண்டு நினைவேந்தல் யாழில் அனுஷ்டிப்பு. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு முயற்சி. சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. வெளியேறுகிறார் மஹிந்த ராஜபக்ச, நாமல் விடுத்துள்ள அறிவிப்பு. சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்துள்ள 100 நாள் போராட்டம் கிளிநொச்சியில் நேற்று ஆரம்பமானது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வினை நோக்கிய பயணத்தினை பல்வேறு மட்டங்களில் முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் தேதி அடையாளப்படுத்தப்பட்ட 100 நாள் செயல்முனைவு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை முன்வைத்து தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுத்தது. இதன் தொடர்ச்சியாக 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் தேதி நேற்று தொடக்கம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 100 நாட்கள் சுழற்சி முறையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் மூலம் முதல் நாளான நேற்றைய தினம் காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச விசாரணையிலிருந்து இலங்கையை யாரும் காப்பாற்ற முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் எந்த காலத்திலும் தான் செய்த குற்றங்களை விசாரிக்காது. அதனால் தாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் போர்க்குற்ற விசாரணையை வலியுறுத்தி வருவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். எனினும் சர்வதேச விசாரணை இலங்கை அரசாங்கத்தை கொண்டு செல்வதாயின் அது இன்னொரு நாட்டால் மட்டுமே முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது இலங்கை போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக இன்னொரு அரசாங்கம் குற்றம் சாட்டி இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். போலீஸ் பாதுகாப்புடன் சிறைச்சாலை வாகனத்தில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை அமர்வுக்கு உறுப்பினர் ஒருவர் அழைத்து செல்லப்பட்டதாக சம்பவம் வவுனியாவில் பதிவானது. சிபி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியின் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு அழைத்து வரப்பட்டார். கடந்த 11ஆம் தேதி வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற அமைதியின்மை காரணமாக ஒருவர் மரணமடைந்ததுடன் 5 போலீசார் காயமடைந்தனர். போலீசாரின் 2 மோட்டார் சைக்கிள்கள் கேப்டக வாகனம் ஒன்று சேதமானது. இந்த சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தின் போது அந்த பகுதியில் மக்களுடன் நின்ற தமிழ் மக்கள் கூட்டணியின் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் வாக்குமூலம் பெறுவதற்காக வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவர் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் சமய அமர்வுக்காக நீதிமன்ற அனுமதி பெற்று போலீசார் மற்றும் சிறை காவலர்கள் பாதுகாப்புடன் சிறைச்சாலை வாகனத்தில் அமர்வுக்காக அழைத்து வரப்பட்டு அமர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார். அமர்வு முடிந்ததும் மீண்டும் அதே வாகனத்தில் அழைத்து சென்று சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டார். திருகோணமலை கடற்படை முகாம் அந்த காலகட்டத்தில் ஒரு வதை முகாமாக செயற்பட்டு வந்ததாக முன்னதாக கூறப்பட்டது. 2014ஆம் ஆண்டு காலத்தில் அமெரிக்காவுக்கான சர்வதேச குற்றவியல் நிபுணராக இருந்த ஸ்டீபன் ஜே ராப் ஒரு வார கால பயணம் ஒன்றை இலங்கைக்கு மேற்கொண்டார். குறித்த பயணத்தின் போது திருகோணமலையில் ஒரு வதை முகாம் இருந்தமை தொடர்பில் அவர் நோட்டமிட்டதாக கூறப்படுகிறது. நிலத்துக்கு கீழே அமைந்திருந்த இந்த வதை முகாமில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வதைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹான்சைட் என அழைக்கப்படுகின்ற இந்த வதை முகாம் தொடர்பான விசாரணைகள் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தீவிரமடைந்தது. இந்த வதை முகாம் தொடர்பில் முதலில் வெளிக்கொண்டவர் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தபராசா என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஏற்றுமதிகள் மீதான வரிகளை குறைக்க அமெரிக்கா எடுத்த முடிவு குறித்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா மகிழ்ச்சி தெரிவித்தார். அத்தோடு இதற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணியாற்றிய சகலரையும் அவர் பாராட்டியுள்ளார். இந்த விடயத்தை தனது எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அதாவது இலங்கை ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்க வரிகள் 20% குறைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பிராந்திய ரீதியாக நாம் தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருக்க முடியும். இலங்கை தரப்பில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் பாராட்டுக்கள். நமது வரம்புகளை புரிந்து கொண்டதற்காக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். நம்மை சுற்றியுள்ள சுவர்களை உடைத்து உலகின் பாலங்களை அமைப்பதும் எப்போது தீவிரமாக பணியாற்றுவோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மயிலட்டி துறைமுகத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். குறித்த விஜயம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது மயிலட்டி துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள இடப்பற்றாக்குறை, இந்திய கடற்தொழிலாளர்களின் 140க்கும் மேற்பட்ட படகுகள் குறித்த துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள இட நெருக்கடி, எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் ஆராய்ந்தார். குறிப்பாக உள்ளூர் கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய படகுகளை கரையில் கட்டி வைக்க முடியாத நிலை காணப்படுவதுடன் இடப்பற்றாக்குறை காணப்படுவதாக கடற்தொழிலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சுட்டிக்காட்டினார்கள். அவர் மேலும் தெரிவிக்கையில், மயிலட்டி துறைமுகம் என்பது இலங்கையின் துறைமுகங்களில் மிகப்பெரிய துறைமுகம். யுத்தத்துக்கு முன்னர் இந்த துறைமுகத்திலிருந்து பிடிக்கப்படும் மீன்கள் தேசிய பொருளாதார மீன் உற்பத்தியில் 3/2 பங்கினை வகிக்கிறது. ஆனால் அந்த நிலைமை தற்போது மாறி கடற்தொழிலாளர்கள் பாதிப்படையும் செயலை காணப்படுகிறது. 1990ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்த துறைமுகம் தேசிய பொருளாதார உற்பத்தியில் அளப்பெரிய பங்கினை ஆற்றியது. ஆனால் தற்போது இந்த துறைமுகம் இந்திய கடற்தொழிலாளர்களின் படகுகளை கட்டி வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு இடமாகவே மாறியுள்ளது. இதற்கு ஒரு மாற்று தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பில் நான் பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை முன்வைத்து பேச உள்ளேன் என தெரிவித்துள்ளார். துறைமுகத்தை பார்வையிட வந்தோம். குறிப்பாக மயிலட்டி துறைமுகம் என்பது தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் அவர்களுடைய தொழில் முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவான ஒரு பங்களிப்பை செய்த இடம். இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 1/3 பகுதியை இலங்கையிலே பெற்றுக் கொடுத்த ஒரு இடமாகவே இந்த மயிலட்டி துறைமுகம் இருந்தது. 1990ஆம் ஆண்டுக்கு முதல் அந்த மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுத்த துறைமுகங்களில் ஒன்றான மயிலட்டி துறைமுகம் இன்று அன்றாட சீவியத்தை கூட செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கடற்தொழிலை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட இந்திய ரோலர்கள் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கட்டப்பட்ட துறைமுகம். மிகப்பெரிய அளவில் நிதி செலவழித்து மயிலட்டி காங்கேசன்துறையை சார்ந்த மீனவர்களுக்காக அவருடைய தொழிலுக்காக கட்டப்பட்ட இந்த துறைமுகத்தை பயன்படுத்த முடியாமல் இந்திய ரோலர்களை கொண்டு வந்து அடுக்கி விட்டிருக்கிறார்களே தவிர அதனால் எந்தவித பிரயோசனமும் பயன்பாடும் அடைய முடியாமல் எங்களுடைய கடற்தொழில் சகோதரர்களும் இருக்கிறார்கள். அதே நேரம் அதனால் இந்தியாவுக்கும் கூட எந்த நன்மையும் இல்லை, இலங்கைக்கும் நன்மை இல்லை. மிகவும் மோசமான காரியம். பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தினுடைய திருவிழா காலங்களில் அவர்கள் தீர்த்தமாடுவதற்கான மிக முக்கியமான இடமாக இந்த மயிலட்டி துறைமுகம் இருக்கிறது. தீர்த்தமாடுவதற்குரிய இடமும் இப்பொழுது இல்லை. பல வள்ளங்கள் இங்கே குவிக்கப்பட்ட மிக பிரமாண்டமான இரும்பு வள்ளங்கள் நிற்பதன் காரணமாக இந்த இடம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இது தொடர்பாக மிகப்பெரிய கண்டனங்களையும் தெரிவிப்போடு இந்த தொடர்பான முழுமையான ஒரு விவாதத்துக்காகவும் அதே நேரம் ஒரு ஒத்திவைக்கப்பட்ட வேலை விவாதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் பாராளுமன்றத்தில். அந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காகத்தான் நான் இன்றைய தினம் இந்த இடத்தை பார்வையிட வந்திருக்கிறேன். குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கர்சனை கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அதிலும் யுத்தத்துக்கு பிறகு குடியேறி தங்கள் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதே இன்றைய நோக்கம். கிளிநொச்சி நகர பகுதியில் கனரக வாகனம் செலுத்துவோருக்கு பாடசாலை ஆரம்ப முடிவு நேரம் குறித்து விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. பாடசாலை ஆரம்ப நேரமான காலை 6:40 தொடக்கம் 7:30 மணி வரையும், பாடசாலை முடிவு நேரமான 1:30 தொடக்கம் 2 மணி வரையும் கிளிநொச்சி நகர பகுதிக்குள் கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. கிளிநொச்சி போலீசார் இந்த அறிவிப்பை விடுத்துள்ள நிலையில் பாடசாலை நாட்களில் இது நடைமுறையில் இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி பாடசாலை மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் போக்குவரத்து மேற்கொள்வதற்காக கிளிநொச்சி போலீசார் மனிதநேய அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர்ந்து ஏற்படும் விபத்துக்களை தவிர்ப்பதற்காக இதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கொல்லப்பட்ட ஊடகவியலாளர் சகாதேவன் இலக்சனின் 18ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் தலைவர் செல்வகுமார் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நிலக்சனின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணியப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு சுடரேற்றப்பட்டது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் நிலக்சனின் குடும்பத்தினர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறையினர், ஊடகவியலாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். உண்மையாகவே ஏற்கனவே செல்வாங்க குறிப்பிட்டதுபோல் இலங்கையில் தமிழ் ஊடக பரப்பில் ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள் தெரியும். அந்த வகையில் ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்களாக இருக்கலாம்,
கொலையாக இருக்கலாம். அந்த வரிசையில் நம்ம எத்தனையோ பட்டியல்படுத்தலாம். அதில் சகாதேவன் நிலக்ஷனும் உண்டு. அவர் தன்னுடைய 22வது அதாவது 2007ஆம் ஆண்டு இதே ஒரு நாளில் மாணவனாக, அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் பயிற்சி வளாக மையத்தின் கற்கைகள் மாணவனாக இருக்கும்போது பார்ட் டைமாக சாளரம் பத்திரிகையில் வேலை செய்யல சுட்டுக்கொலை செய்யப்பட்டவர். அது உண்மையாக ஒரு கவலைக்குரிய விடயம். அதுக்கான நீதிகளோ எதுவுமோ இன்னும் கிடைக்கவும் இல்லை. அதை தொடர்ந்து ஊடகவியலாளர்களின் இழப்புக்கான நீதிகளும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. தற்போது இப்போ செம்மணியில் நடக்கிறதே நாங்கள் பார்த்தா தமிழ் ஊடக பிறப்பில் இருக்கிற சிக்கல்களை நாங்கள் அறியலாம். அதே மாதிரி சகாதேவன் நிலக்ஷனுக்கும் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஊடக கற்கைகள் துறைக்கும் உண்மையாகவே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஊடக கற்கைகள் துறைக்கு சகாதேவன் நிலக்ஷன் அவர்களுடைய குடும்பத்தினரால் உண்மையாகவே ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பாராட்டு மெடல் ஒன்று வருடம் வழங்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் அது இனிமேல் இந்த வருடம் நடக்க போகிற ஒரு அந்த கன்வகேஷனில் 8வது வருடமாக தொடர இருக்கிறது. ஊடக கற்கைகள் துறையில் சிறந்த பொறுப்பேற்ற எல்லா வகையிலையும் கல்வியிலையும் எல்லாத்திலையும் சிறந்து விளங்கிய மாணவர்களை கௌரவிக்கும் அவர்களுடைய குடும்பத்தினரால் ஒரு மாணவனும் ஒரு மாணவி தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அந்த தங்க மெடல் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஊடக கற்கைகள் துறை சார்பில் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருடமும் இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த மாணவனும் இதுக்குள்ளே தான் இருக்கிறார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடக்க இருக்கிற கன்வகேஷன் அவருக்காக வழங்கப்படுகிறது. அப்போ அந்த அவருடைய பெயர் இனிமேல் எப்பவுமே ஊடக கற்கைகள் துறையில் நிலைத்திருக்கும். அதுக்காக அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஊடக மையத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை ஊடக கற்கைகள் துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இவ்வாறான ஊடகவியலாளர்களுடைய இந்த அச்சுறுத்தல்களுக்காக இருக்கலாம், கொலைகளுக்காக இருக்கலாம், நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காக முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உள்ளுகதென்ன கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் குறிப்பிடும் போதும் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் முப்படையினர் சட்டத்துக்கு விரோதமான முறையில் செயற்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் போது அவர்களை சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டு காவலில் வைக்க முடியும். ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறைக்கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளார். கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படையின் முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காக முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்களா என்ற சந்தேகம் காணப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றனர். விடுதலை புலிகள் அமைப்பினர் சித்திரவதை முகாம்களை நடத்தினர். விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்தோடு மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக தங்கவில்லை எனவும் அரசியலமைப்பின் கீழ் வழங்கப்பட்ட உரிமையின்படியே தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறியதும் மஹிந்த ராஜபக்ச குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய தயாராக உள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி சில தீவிர முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதால் அவர் பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பல்வேறு ஆபத்துக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என நாமல் தெரிவித்துள்ளார். எனவே அவர்களுக்கு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என கூறிய அவர் இது தற்போதைய ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் என சுட்டிக்காட்டினார். இதேவேளை தற்போதைய ஜனாதிபதி பாதாள உலகத்தை அடக்குவதற்கு பாடுபட்டாலும் அவர் பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலகத்திலிருந்து ஏற்படக்கூடிய எதிர்ப்பை எவ்வாறு எதிர்கொள்வார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பினார். இதன்படி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் ஆயுள் பாதுகாப்பை இதுவரை அரசியலமைப்பு உறுதி செய்துள்ளதாகவும் அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்களின் பதவிக்காலத்தில் முடிவெடுப்பதை எளிதாக்குகிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.